கிருஹஸ்ய தக்ஷிணதः ஏகः ஆலயः அஸ்தி. இது எழுதின்னு இருக்கோம், பார்க்கலாம். புரியுறதா? கிருஹஸ்ய தக்ஷிணதः. வந்து வலது பக்கம் தானே சுவாமி? ஆமாப்பா. அப்ப இடது பக்கம் சரியா? கிருஹஸ்ய தக்ஷிணதः ஏகः ஆலயः அஸ்தி. வீட்டினுடைய வலது பக்கத்தில் ஒரு கோயில் உள்ளது. சரியா? சரி. இப்போ ரோகிணிமா கேட்டா இடது பக்கத்தில் அப்படின்னு நான் சொல்லணும். அப்ப இடது பக்கத்தில் அப்படின்றதுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டான். ரொம்ப சிம்பிள். வாமதஹா. என்ன பேர் அது? வாமதஹா. அப்போ கிருஹஸ்ய வாமதஹா கிருஹஸ்ய வாமதஹ ஏகஹ ஆலயஹ அஸ்தி. சரியா? ஓகே. இடம் வலம் மட்டும் சொல்லுங்க. இடம் வலத்துக்கு மட்டும் தட்சிணா சொல்றேன். தட்சிணதஹ வலது. சரியா? வாமதஹ இடது. சரியா? ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து கிழக்க பார்த்தா மாதிரி நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். கிழக்க பார்த்தா மாதிரி நிக்கிறோம். கிழக்க பார்த்தா மாதிரி நிற்கும் போது உங்களுடைய வலது கையை நீட்டுறீங்க. வலது கையை நீட்டினா அது என்ன திக்குன்னு சொல்லுவீங்க? தெற்கு, சவுத். சி, நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் வலது கை வலது சொல்லுங்க. வலது கை பக்கம் சவுத்னா அவ்வளவுதான். சரியா? இடது கை பக்கம் நார்த். சரியா? நார்த். ஆமா. இப்ப நான் வந்து கிழக்க பார்த்தா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரியா? கிழக்க பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்ப நான் வந்து தெற்க பார்க்கணும் அப்படின்னா ரைட் சைட்ல அப்படி திரும்பி பார்த்தா இது தெற்கு. சரியா? சரி. நான் இப்ப வந்து வடக்க பார்க்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு அப்படி திரும்பி பார்த்தா வடக்கு. சரியா? நான் இப்ப மேற்க பார்க்கணும் அப்படின்னா இப்படி திரும்பி பார்த்தேன்னா மேற்கு. ஆமாவா? ஆமா ஆமா. அப்போ அதனால்தான் நீங்க நல்லா புரிஞ்சீங்கன்னா இந்த கிழக்கு திசைக்கு பிராச்சி அப்படின்னு பேர் வச்சு இந்த பக்கத்துக்கு என்ன சொன்னா இப்போ பிராச்சியை திசையை நமகான்னு சொல்லிடுறோம். அடுத்து என்ன சொல்றோம்? தட்சிணாய. அவ்வளவுதான். தட்சிணாய. சரிண்ணா சரிண்ணா. சரி சரி. புரிஞ்சுட்டேன். ஆமா. சரியா? சாரி, பிராச்சினா கிழக்கா? ஆமா, பிராச்சினா கிழக்கு. அப்ப மேற்கு பிரதீச்சி. ஒரே ஒரு நிமிஷம் நான் எழுதிக்கிறேன். பிராச்சி அப்படின்னா அது எழுதிக்காமணுமா? எழுதிக்க. அது பிரதீச்சி எழுதிக்க முடியும். சரியா? பிராச்சி அப்படின்னா கிழக்கு, பிரதீச்சினா மேற்கு அப்படின்னா மேற்கு. சரியா? ஓகே. அடுத்து வடக்கு தெற்கு. வடக்கு தெற்கு அதேதான். தட்சிணா திக்கு அப்படின்னா தெற்கு. தட்சிணா அப்படின்னா தெற்கு. வடக்கு உதீச்சி. நம்ம சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணும்போது பிராச்சியை திசே நமஹ, தட்சிணாயை திசே நமஹ, பிரதீச்சியை திசே நமஹ, உதீச்சியை திசே நமஹ சொல்றோம் இல்லையா? இதனால என்னது? கிழக்குல இருக்கக்கூடிய அந்த திக்கையே வணங்குறோம். அப்படியே திரும்புறோம். உங்களுக்கு ரைட் சைடு என்ன திக்கு இருக்கு? தெற்கு இருக்கு. அந்த தெற்க வணங்குறோம். அப்படியே அந்த பிரதட்சிணமா திரும்புறோம். அந்த பக்கம் என்ன இருக்கு? மேற்கு இருக்கு. அதை வணங்குறோம். அப்படியே திரும்புறோம். இந்த பக்கம் என்ன இருக்கு? வடக்கு இருக்கு. புரியுறதா? இதுதான் 4. புரியுது சாமி, புரியுது. மறக்க முடியாம சொல்லி கொடுத்துட்டாரு. ஆமா. புறத்தஹனா முன்பகுதி, பிருஷ்டதஹ அப்படின்னா பின்பகுதி, தட்சிணதஹ அப்படின்னா வலது பகுதி, வாமதஹ அப்படின்னா இடது பகுதி. புரியுறதா? அப்போ நான் இருக்கேன், எனக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசன் சுவாமி இருக்க. மம புறதஹ ஸ்ரீனிவாசஹ அஸ்தி. மம
दक्षिणतः शङ्करसुब्रह्मण्यः अस्ति, मम पृष्ठतः यतीन्द्रः अस्ति, मम वामतः गोपालः अस्ति. इवळुदान சரியா? ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார். சரி, धन्योस्मि स्वामी, धन्योस्मि. தேங்க்யூ. ధన్యవాదాలు మహోదయ. धन्यवादः गुरुजी. धन्योस्मि मां. धन्योस्मि गुरुजी. धन्योस्मि. राधे राधे. राधे राधे. தேங்க்யூண்ணா. ராம் ராம். अडियन राम राम स्वामी. नमस्कारम स्वामी.